பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் 103வது கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் காட்வின் ரூபஸ் ஆண்டறிக்கையை தொகுத்து வழங்கினார். ஆண்டறிக்கையில் குறிப்பாக இந்த ஆண்டு பணி ஓய்வு பெறும் துணை முதல்வர் விக்டர், கணினித்துறை பேராசிரியர் ஜான் பீட்டர், வேதியியல் துறை பேராசிரியர் ஜெயபால், அலுவலக கண்காணிப்பாளர் இக்னேசியஸ் ஆகியோரின் பணியை பாராட்டினார். மேலும் வளாக நேர்காணல் மூலம் இந்த ஆண்டு 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றது, 26 ஆய்வு மையத்தின் ஆய்வு செயல்பாடு துறை சிறப்பு அம்சங்களையும் விளக்கினார். கலைமணிகளின் அதிபர் இன்னாசிமுத்து ஆசிரியரை வழங்கினார். கல்லூரி செயலர் லாசர் துறையின் கல்வி செயல்பாடுகளை வாழ்த்து பேசினார். இணை முதல்வர் லூர்துசாமி, கலைப்புல முதன்மையர் கீதா, அறிவியல் புல முதன்மையர் பிரேமானந்த ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் முன்னாள் மாணவரும் தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் செயலருமான வின்சென்ட் சிறப்புரையாற்றினார். பேராசிரியரின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நன்றாக படித்தால் வாழ்க்கையில் முன்னேற முடிந்தது. எனவே பயில்கின்ற மாணவர்கள் கல்லூரியின் பாரம்பரியத்தை, குடும்ப சூழலை உணர்ந்து படித்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்றார். பணி ஓய்வு பெற்றவர்கள் தங்களுடைய பணி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். பேராசிரியர் பெர்க்மார்ஸ் ஜஸ்டின், பேராசிரியை கலைசெல்வி ஆகியோர் எழுதிய நூல் வெளியிடப்பட்டது. முன்னதாக ஆங்கிலத்துறை பேராசிரியர் லிசி வில்லியம் வரவேற்றார். பேராசிரியர் மார்கரெட் சங்கீதா, பேராசிரியர் முருகன் தொகுத்து வழங்கினர். ஏற்பாடுகளை கலைப்புல முதன்மையர் பேராசிரியர் அலாசியஸ் ஆல்பர்ட் ஒருங்கிணைத்திருந்தார்.